சிவராமன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஆப்ரேஷனுக்காக. அங்கே வந்து அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஓவர் டோஸ் கொடுத்ததுங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராகவ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து ராகவ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண பார்க்குறாரு. அப்போ வந்து நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்காம அவர் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அங்கே அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. அதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். என் அப்பாவை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. எங்கள் அப்பா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. எல்லாம் உங்களுக்கு தான் காரணம். என் அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சட்டையை பிடிச்சி ராகவ் கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. இந்த சூழ்நிலை ராகவ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வரமாட்டேன், முக்கியமான கேஸ் விஷயமா போகிறேன் அப்படின்றாரு. நான் உனக்கு வேணும்னா நீ வந்து தாண்டா ஆகணும், அப்படி இல்லைனா என்னை நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. அதனால் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சரி இந்த கேஸ் வந்து வேறு யாரோ பார்க்க சொல்லுங்கள் சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் அமுச்சு வச்சுட்டு இந்த கேஸுக்காக அவர் வராரு. இங்கே வந்து நீ கவலைப்படாத ராகவ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நல்லபடி வந்து பார்க்குறாரு ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி வந்து சிவராமனும் பழச்சிக்கிறாரு. சிவராமன் பழையபடி ஆகிடுவார், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ ஓடி வந்து இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி ஓடி வந்து அப்படியே வந்து ராகவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. ராகவை கட்டிப்பிடிச்சு அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப வந்து உங்களை வந்து பேசிட்டேன், நீங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எங்கள் ராகவுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாருமே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி அப்படியே வந்து அவரும் வந்து ஹக் பண்ணுறாரு. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை சிவராமன் பழையபடி ஆகிட்டாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து கோயிலில் வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அப்பாக்காக நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து மாலையெல்லாம் வந்து சாமிக்கு வந்து எக்கி எக்கி போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களால சரி வேற வந்து செய்யவே முடியல அந்த கோயிலில் வந்து அந்த வேண்டுதல். அதனால் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே விழ போகிறாங்க. நம்ம வந்து ராகவ் வந்து தாங்கி பிடிச்சி அவங்களுக்கு தேவையான வேண்டுதல் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக கூட இருந்து செய்கிறாரு. எல்லாமே பக்காவாக முடிக்கிறாரு. மாலையெல்லாம் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த அளவு வந்து புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவி பார்க்குறாங்க. ராகவ் தொடர்ந்து வந்து அபியோட ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்து செய்கிறாரு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி தராரு. அவங்கள அக்கறையோடு கவனிச்சிக்கிறாரு. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது, அப்புறமா ட்ரீட்மெண்ட்க்கு வந்து அதுக்கப்புறம் மெடிசன் வாங்கி தரது, அதே மாதிரி எல்லாமே ஓடி போய் செய்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியும். இந்த அளவு இறக்க குணமாக இருக்காரு, நம்மக்கிட்ட வந்து ஏன் அப்படி நடந்துக்கிறாரு ஒன்றுமே புரியலையே. வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லோரும் உதவி செய்கிறாரு. என் அப்பா இந்நேரம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவர் தான். ஆனால் ஏன் நம்மளை மட்டும் வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி வந்து டைரெக்டாக வந்து ராகவ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு வந்து நல்லபடி குணப்படுத்திடுறாங்க அவங்க அப்பாவை. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்து வந்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அபியோட அம்மா வந்து அபிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் ராகவுக்காக நீ நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும், மாப்பிள்ளைக்காக எல்லா விஷயமும் நீ மாற்றிக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒய்ஃபாக நீ நடந்துக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அபியும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணு, ராகவ் தம்பிக்கு ஏற்ற மாதிரி நீ இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னோடனே எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பாக்காக பண்ண மாட்டியான்றாங்க. ஆனால் அம்மா அவர் என்னை ஒய்ஃபாகவே ஏற்றுக்கலை, இன்னும் 8 மாதத்தில் என்னை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் எப்படிமா உங்ககிட்ட நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசில் கஷ்டப்படுறாங்க. சரி அப்பா இந்த நிலைமையில் அம்மா ப்ராமிஸ் கேட்குறாங்க, நம்ம பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அபி இதோட முடியுது.